ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது ஜெனரல் இங்கிலீஷ் குரூப் 2ல எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கணும், ஃபுல் ஃபிளஜ் ஸ்ட்ராட்டஜி அஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி, இதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஏற்கனவே டெலிகிராம்ல சிலர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இது என்னன்னு கேட்டா, சிலர் இந்த கொஸ்டினுக்கு இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிருந்தேன். ஜெனரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு, வேர் டு ஸ்டடி, எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்கப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி பொது தமிழ், ஜெனரல் தமிழ் பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நியூ சிலபஸ். இது பாத்தீங்கன்னா 2024ல கிரியேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். 24 இயர்லி. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்பயும் இது யூஸ் ஆகும். எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இப்ப புவியியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா அண்ட் லொகேஷன் மாற போறதே இல்லை. இந்தியா மற்றும் அமைவிடம் மாற போறதே இல்லை. ஓகேங்களா? ஸ்கூல் புக் இது வரைக்கும் மாத்திருக்காங்களாப்பா. ஸ்கூல் புக் மாத்துற வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கூல் புக் மாறிச்சுன்னா இந்த பிடிஎஃப் செல்லுபடி ஆகாது, இந்த வேர் டு ஸ்டடி ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க இல்ல ஸ்கூல் புக்கே நான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் தான் ரெஃபர் பண்ண போறேன்னா தாராளமா இந்த வேர் டு ஸ்டடி எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? சரி, இப்ப கண்ணுக்குள்ள போயிடலாம். அண்ட் வேர் டு ஸ்டடி ஃபார் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், சார் இது பழசு சார், எனக்கு புதுசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அது பழசுதான். பட் ஆனா ப்ரோஸ் அண்ட் போயம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல அடிக்குவேட்டடா இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அகைன் 100 நாள் 100 ஜிகே, 100 days 100 ஜிகே கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பயும் நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வேர் டு ஸ்டடிக்குள்ள போய் இங்க பின்டு மெசேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு வரக்கூடிய மெசேஜ் தான் இது. இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்ல, ஸ்கூல் புக்ல இருந்து 100 ஜிகே டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து அதை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு மொழியிலையுமே பாத்தீங்கன்னா தனித்தனியா 100 ஜிகே டாபிக், ஒவ்வொரு ஜிகே டாபிக்ல இருந்து மினிமம் 70 கேள்விகள் கேட்டிருந்தோம். ஓகேங்களா? சோ அதனுடைய தொகுப்பு தான். கிட்டத்தட்ட இப்ப 100 டாபிக்னு எடுத்துக்கோங்க. 102 டாபிக் நாங்க கொடுத்துருக்கோம். 100 டாபிக்னே வச்சுக்கோங்க. 100 டாபிக் இன்ட்டு ஒரு 70 கொஸ்டின். கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 7000 கேள்விகளுடைய தொகுப்பு உங்க கையில இருக்கும். ஸோ அதுல இருந்துதான் குரூப் 2வா இருக்கட்டும், குரூப் 4ல இருக்கட்டும், ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி வர்ற கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். புரியுதா? அதாவது நம்மளுடைய எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி எக்ஸாம் ஹால் கொஸ்டின்ல புக் பேஸ் பண்ணி இருக்குமா கொஸ்டின், ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி, அதுல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த 100 days 100 ஜிகேல இருந்து வரும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? சோ இப்ப இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். ஜெனரல் இங்கிலீஷ். ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் எப்படி படிக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் கிராமர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்பிளிட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். கிராமர் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லப்பா, நீங்க அகைன் ஸ்கூல் கோ பேக் டு ஸ்கூல் புக்ல 6th to 10th வரைக்கும் என்ன இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ த்ரூ பண்ணி பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பேசிக் நாலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். யூ ஷுட் டெவலப் த கிராமட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஸ்கூல் புக்கு 6th to 10th படிக்கிறது. ஸோ ரைட், அடுத்தது அகைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ஸ், டென்சஸ், இது எல்லாமே நான் சொல்றேன். ரைட்? ஸோ இது எல்லாமே கிராமர்ல இருந்து வரும். ஓகேங்களா? சென்டென்ஸ் பேட்டர்ன், ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இம்பரேட்டிவ்ல எப்படி மாத்துறது, எக்ஸ்கிளமேட்டரியில இருந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி மாத்துறது, எல்லாமே நான் எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இப்ப யூ ஷுட் கோ அப்படிங்கிறத இம்பரேட்டிவ்க்கு கோ, எக்ஸ்கிளமேட்டரினா உங்களுக்கு தெரியும், ஹவு பியூட்டிஃபுல் திஸ் தாஜ்மஹால், ஹவு பியூட்டிஃபுல் இஸ் திஸ் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்டா திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல், தாஜ்மஹால் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ சிம்பிளா மாத்தும். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் டேக்ல பாத்தீங்கன்னா சி சிங்ஸ் டசன்ட் சி, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எஸ்பிஓ, விஓசி, எஸ்பிஓசி இந்த மாதிரிலாம் இருக்கும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டால், டாலர், டாலஸ்ட், ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட், அந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் விளம்பரம் வரும்ல, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? சோ இது எல்லா இடத்துலயுமே பொருந்தாது, சில இடத்துல மட்டும் மாறுபடும். ஓகே, சாரி. அடுத்தது டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அதாவது தமிழ்ல இருக்கும்ல செய்வினை செய்யப்பாட்டு வினை, அதே மாதிரி தான். ஓகேங்களா? சோ she said I am busy, I am busy. He said I am busy. He said that he was busy. இதுதான் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். இது இன்டைரக்ட்ல இருக்கு, அது டைரக்டா இருக்கும். அவனே சொன்னா அது டைரக்ட் ஸ்பீச். இன்னொருத்தர் நான் அவன் செஞ்சான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாறிச்சுன்னா வரும். பங்க்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ ரைட், அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா வொகாபுலரி பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் இருக்கும். ஸோ இதுல ஒரு சிலது மட்டும் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போகும்.
ஓகே, சோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கே தெரியும். இது ஆக்சுவலா வந்து நாங்க இது எழுதும் போது இங்க பாத்தீங்கன்னா இது தப்பா காமிச்சிச்சு. எங்களுக்கு காமிக்கும் போது எப்படின்னா இந்த கலர் அப்படிங்கிறது எங்களுக்கு ராங்னு காமிச்சிச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, என்னோட சிஸ்டத்துல நாங்க வந்து எங்களுடைய கம்ப்யூட்டர்ல வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எல்லாருமே இந்தியான்னு வச்சிருப்பீங்க. நான் யூஎஸ் இங்கிலீஷ்னு வைக்காம இந்தியன் இங்கிலீஷ்னு வச்சிருக்கேன். ஸோ இந்தியன் இங்கிலீஷ் ஆல்மோஸ்ட் ஃபாலோ த அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இப்போ கேப் அப்படின்னு சொன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், டாக்ஸி அப்படின்னா அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறும். ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி நீங்க இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் இருக்கு. குக்கீஸ்னா வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், பிஸ்கட் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கு, ஸ்கூல் புக்லயே இருக்கு. நான் சொல்றேன் ரைட்டிங் ஸ்கில், இது கண்டிப்பா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஸ்கில் டெவலப் பண்ணதான் வரும். ஓகேங்களா? லெட்டர் ரைட்டிங், அதுல எப்படி அதாவது ரைட்டிங் ஸ்கில்னா நீங்க லெட்டரை எழுத சொல்ல மாட்டாங்க, ஒரு ஃபார்மட் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து எப்படி இருக்கும் என்ன ஏது அந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஜம்பிள் சென்டென்ஸ் அப்படியே தமிழ்ல கேட்கற மாதிரி தான் பண்ணா. தமிழும் ஹேண்டில் பண்றதுனால ஐ கேன் ஈஸிலி கம்பேர் த தமிழ், ஜென்ரல் தமிழ் அஸ் வெல் அஸ் ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகேங்களா? சோ அப்ப ஜம்பிள் சென்டென்ஸும் ஈஸி தான். இன்டர்ஃபரன்ஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிடியூஸ் மீனிங் ஃப்ரம் ஷார்ட் பேசேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கு நீங்க அடிக்கடி பிராக்டிஸ் நிறைய வந்து எம்சிக்யூஸ் அடிச்சு பழகணும். எம்சிக்யூஸ் தான் எல்லாமே. டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இப்ப இந்த டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னு பார்த்தா, இப்ப அலுவல் ரீதியான மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்ப கோரம் அப்படின்னா என்ன பார்த்தோம், எத்தனை பேர் மினிமம் எத்தனை பேர் இருக்கணும்னு சொல்ல வர்றதுதான் கோரம். சோ அப்ப இந்த இது வந்து நீங்க பொலிட்டிக்கலா நீங்க படிச்சிருப்பீங்க, பாலிட்டியில படிப்பீங்க. அப்ப அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், சாங்ஷன் பண்ணிட்டாங்க, இவ்வளவு ரூபா சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், MOM நிறைய வந்து நீங்க வந்து கார்பரேட்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து நோட்ஸ் எடுங்க அப்படின்ட்டு. அடுத்தது சர்க்குலர், கவர்மெண்ட்ல வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல சர்க்குலர் விட்டாங்க, மெமோ கொடுத்துட்டாங்களாமே, ஐயோ நோட்டீஸ் பீரியட், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி மீனிங் இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக் மட்டும் தான், வேற எதுவுமே இல்ல. ரைட். அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது ஒரு பேரா கொடுத்துருவாங்க, அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இப்ப ஜிஎஸ்ல பொதுவாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்கறாங்க. இது வந்து நல்ல விஷயம் தான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நீங்க வந்து இந்த புக் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய இந்த யூபிஎஸ்சிக்காக இருக்கக்கூடிய சிசெட் புக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். டாடா மெக்ரால் புக்ஸ் வந்து நல்லா இருக்கும். பட் அதை தாண்டி நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். டிரான்ஸ்லேஷன், தமிழ் கொடுத்து இங்கிலீஷ்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபார் டிடெக்டிங் த இங்கிலீஷ் நாலேஜ். ஸோ அதே மாதிரி வந்து இப்ப தமிழ்ல ஜென்ரல் தமிழ், பொது தமிழ்ல எப்படின்னு கேட்டா ஒரு வார்த்தையை இங்கிலீஷ்ல கொடுத்து அதை தமிழ் வார்த்தை கேட்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரிதான் எப்படி பொது தமிழ்ல கேட்கறாங்களோ அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஒரு தமிழ் வேர்டு ஆர் சம்திங் ஒரு லாங்குவேஜ் கொடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இங்கிலீஷ்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே எம்சிக்யூஸ்ல தான். ஓகேங்களா? சோ இப்ப அதே மாதிரிதான் லிட்ரேசி ஒர்க். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்துடும். SSLC ஸ்டாண்டர்ட் தான், 10th நீங்க படிச்சீங்கன்னா போதும். சோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட். இப்ப இது வந்து இது ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. சரி, டைப் பண்ணும்போது ஏதோ ஒண்ணு இங்க பாருங்க, நடுவுல வேற ஒரு ரெட் கலர்ல வருது. டைப் பண்ணும்போது பார்த்து பண்ணு, இதெல்லாம் வேணாம். எனக்கு புரிஞ்சிருச்சு நீ எதை மீன் பண்ணி அந்த இதை வச்சேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. வச்சிருவேன். டைப் பண்ணும்போது பார்த்து பண்ணு. ரைட். அடுத்து நீங்க பாருங்க, கிராமர் ஒவ்வொரு புக்ல இருந்து எங்கெங்கெல்லாம் படிக்கணும் பேஜ் நம்பரோட சொல்லியாச்சு. ஓகேங்களா? 6th term 1, term 2, term 3 லெசன்ஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே. சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், அதாவது கன்கார்டுனா என்ன, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்ட்டு எல்லாமே. டென்சஸ் 12 டென்ஸ் இருக்கு. 12 டென்ஸும் நீங்க வந்து க்ரோத் த்ரூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் டென்சஸ், இது வந்து புது PDF. இந்த PDFல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, கூடிய சீக்கிரத்துல ஆட் பண்ணிடுவோம். வெர்பு எங்கெங்கெல்லாம் படிக்கணும், வேர் டு ஸ்டடி ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன், இது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஓகே. ஸோ ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கப்பா. ஃப்ரேஸ் அண்ட் கிளாசஸ். ஓகேங்களா? ஃப்ரேஸ் அப்படி பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கால் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, நிப்பாட்டு அப்படிங்கிறது கால் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் தட் கால் ஆஃப்? ஓகே. பெனவலண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி வேர்டுக்கு வந்து நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் சொல்லணும். ஓகே, கால் ஆஃப்னா என்ன, இப்படி ஒரு சில எக்ஸாம்பிள் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ அப்போ ஃப்ரேஸ் அண்ட் கிளாசஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நார்மலா டே டு டே லைஃப்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இந்த வொக்காபுலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக ஒரு சில புக்ஸ் எல்லாம் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஆடட் புக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த புக் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ் ஆகும். ஸோ வேர்ட் பவர் மேட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, நார்மன் லீவிஸோடைய புக்கு. இந்த புக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து நான் யூபிஎஸ்சிக்காக எடுத்த புக்கு, ரொம்ப வெயிட்லெஸ், வெயிட்டே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புக்கு. ஆனா
அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இந்த ஒரு புக் படிச்சீங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் உடைய வொக்காப்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா வந்து மாறும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக்கோட லிங்க் வேணா நான் கீழே கொடுக்குறேன். வெறும் 150 ரூபா 160 ரூபா தான் இருக்கு இந்த புக். ரொம்ப சின்ன, அதாவது கம்மியான விலையில அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் கொடுக்கக்கூடிய, இங்கிலீஷ் நாலேஜ் கொடுக்கக்கூடிய புக்கு. யூஸ் இட். இது வந்து அவுட் ஆஃப் புக்காக, ஓகேங்களா? அதுவும் ஒக்காபுலரிக்காகவும் இந்த ஃப்ரேஸ் இந்த மாதிரி சில இங்கிலீஷ் நாலேஜ்க்காக இது படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து லெட்டர் ரைட்டிங் தெரிஞ்சிடும், டெவலப் த ஹிண்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது எல்லாமே ஈஸியா வந்துடும். ஓகே, ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். அஸ் வெல் அஸ் வந்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 7ல லிட்ரேச்சர் ஒர்க்னு கொடுத்துருப்பாங்க. 15 கொஸ்டின்ஸ் போயம் ஒவ்வொரு புக்லையும் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர்ட் ஸ்டீவன்சன் சொல்லுது 6th புக்ல வந்து இருக்கும். டேர்ம் 2ல யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். இது ஒரு 30 டாபிக் வந்துடும். த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது நைடா புஷ் வந்து சொன்னது. அதுல இருந்து இந்த 10th புக்ல இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க ப்ரோஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஸோ அதுவும் வந்து ஒரு 29 டாபிக் இருக்கும். இது படிச்சீங்கன்னா போதும். ஓகே, இதெல்லாம் நீங்க டிட்டோவா படிச்சீங்கன்னா 95 எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை உறுதிப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கற்பதேசத்துல இருந்து இது பேஸ் பண்ணி நாங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பேட்ச் மாதிரி கொடுக்குறேன். அதுல ஜாயின் பண்ணுங்க. சப்போஸ் அது வேணாம், கற்பதேஸ் வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான எந்த யூடியூப் சேனலுடைய டெஸ்ட் பேட்ச்ல வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம் தாராளமா. யூடியூப் சேனலா இருக்கட்டும், இல்ல ஒரு அகாடமி இருக்கட்டும், அந்த அகாடமில போங்க. அந்த அகாடமில போய் டெஸ்ட் பேட்ச்ல ஜெனரல் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணுங்க வித் ஜெனரல் ஸ்டடீஸோட. ஓகேங்களா? ஸோ ஒரு 50 MCQs அதாவது 50 டெஸ்ட் வந்து அடிக்கணும். 50வது மினிமம் அடிக்கணும். ஓகே, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 30வது அடிங்க. நம்ம இதுல வந்து ஜென்ரலா வந்து ஒரு 50 வந்து வைக்க ட்ரை பண்ணுவோம். பட் இங்க குரூசலான டைம் அப்படிங்கிறதுனால 30 தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கவே முடியும். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. 100 நாள்ல வந்து சொல்லும் போது உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ண வச்சு அப்படின்னு சொல்லும் போது 30 தான். ஸோ அப்போ நீங்க எக்ஸ்ட்ராவா சில கொஸ்டின்ஸை பை செல்ஃப் எவாலுவேஷனுக்காக நீங்க பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு 20 MCQ செட்டை வந்து எப்படி நீங்க எடுக்கலாம்னு கேட்டா PYQ யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வித்தவுட் ஆன்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கும் நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபார் ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் GSக்காக. ரைட், மொத்தம் ஒரு 50 வந்து ப்ராக்டிஸ் செட்டா வச்சுக்கோங்க. ஈஸியாவே வரக்கூடிய குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களால டேக்கிள் பண்ண முடியும். ஸோ மேலும் விவரங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா வந்து கற்பதேஷ் டெலிகிராம்ல வந்து நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? கற்பதேஷ் டெலிகிராம்ல வந்து நீங்க தாராளமா இங்க வந்து உங்களால கமெண்ட் பண்ண முடியும். இந்த கற்பதேஷ் TNPSC 2025 இருக்குல்ல, இதுல கமெண்ட் பண்ண முடியும். இது வந்து எங்களுடைய சேனல் 34,400 பேர் இருக்கிறாங்க. இதுல நாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்க அப்லோட் பண்ணுவோம். இப்ப நீங்க பாக்குற இந்த PDF கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் எங்களுடைய அந்த GS பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா குரூப் 2 GS வேர் டு ஸ்டடின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நேற்று தான் போட்டேன். அந்த வீடியோ முடிஞ்சா பாருங்க. அதனுடைய அந்த வேர் டு ஸ்டடி PDF எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி இதுதான் தமிழ் அண்ட் GSக்கான வேர் டு ஸ்டடி. GS வந்து தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். பைலிங்குவலா நான் கொடுத்துருப்பேன். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ், GS எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லயுமே, அதாவது ஜெனரல் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல இருக்கும், ஜெனரல் தமிழ்னா தமிழ்ல இருக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பைலிங்குவலா கொடுப்போம், மேத்ஸ் உட்பட. ஓகேங்களா? ஸோ நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நாங்க அந்த டெஸ்ட் பேட்ச் சம்பந்தமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து as soon as நாங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு வேகமா கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். ட்ரை பண்ணுங்க. இன்பிட்வீன் உங்களுக்கு 100 days 100 GK வேணும்னாலும் அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய ஃபீஸ் வந்து 800. அந்த 800 பே பண்ணி ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையுமே வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்கா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 4க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க எல்லாமே கொடுத்துட்டோம். இது எல்லாமே வந்து தனியா ஒரு டெலிகிராம் லிங்க் வந்து இருக்கும். அந்த டெலிகிராம் லிங்க்ல நீங்க உள்ள வந்து ஜாயின் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். அந்த டெலிகிராம் லிங்க்ல ஜெனரல் தமிழ் வித் GS, ஜெனரல் இங்கிலீஷ் வித் GS வந்து கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துரும். ஓகேங்களா? ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நாங்க இது வந்து குரூப் 4க்காக தான் பண்ணோம். ஸோ அப்ப ஜெனரல் இங்கிலீஷ் இல்ல. ஓகேங்களா? ஜெனரல் இங்கிலீஷ் கூடிய விரைவில் குரூப் 2க்காக நாங்க ரெடி பண்ணும்போது அதை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், நீங்க கேளுங்க. as well as வந்து பாத்தீங்கன்னா எங்களோட டெலிகிராம்ல வந்து நீங்க கேட்கலாம். டெலிகிராம் லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.